மனிதப் படுகொலிகள் என்பது காலம் காலமாக மனித வரலாற்றிலே கண்டுபிடிக்கப்படுகின்ற ஒரு அம்சமாகும். அந்த வகையில் இனப்படுகொலைக்கான ஒரு முக்கியமான ஆதாரமாக மனிதப் படுகொலிகள் விளங்குகின்றன. எனவே நவீன காலத்தில் மனிதப் படுகொலிகளைக் கண்டறிய வேண்டிய தேவை என்பது மிகவும் முக்கியமானது ஒன்றாகும். அத்துடன் நின்றுவிடாமல் அந்த மனிதப் படுகொலிகளில் உள்ள எலும்புக்கூடுகளை ஆராய்ச்சி செய்வதும், அது எந்த வயதுக்குரியவர்கள் என்று மதிப்பிடுவதும், அது எந்த பாலுக்குரியவர் என்று கண்டுபிடிப்பதும் ஒரு முக்கியமான அம்சமாகும். எனவே இலங்கையில் சமீப காலமாக மனிதப் படுகொலிகள் கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த நேரத்தில் நாம் மனிதப் படுகொலிகள் பற்றி எவ்வாறு ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி மேற்கொள்கின்றார்கள், எவ்வாறு வயசுகளை கூறுகிறார்கள், எவ்வாறு ஆண் பெண் குழந்தை என வேறுபடுத்துகிறார்கள் என சிந்தித்திருக்கக்கூடும். எனவே இந்த வீடியோவில் முதலாவதாக மனிதப் படுகொலிகளில் உள்ள எலும்புக்கூடுகளை எப்படி பரிசோதனை செய்து அதில் ஆண் பெண் என வேறுபடுத்துவது என்பது பற்றி பார்ப்போம். மனித உடலிலே எலும்பு என்பது வயதுடன் மாறுபட்டு கொண்டு போவது. மனித உடலில் உள்ள எலும்புக்கூடுகள் ஆணுக்கும் பெண்ணுக்கும் 100% ஒரே மாதிரியாக இருப்பினும் முக்கியமான சில எலும்புக்கூட்டின் சில பாகங்களை வைத்து ஆண் பெண் என வேறுபடுத்த முடியும். அதில் முதலாவது இடுப்பெலும்பு, இரண்டாவது மண்டையோடு. இந்த வீடியோவில் மண்டையோட்டை மட்டும் வைத்து எப்படி ஒரு ஆண் பெண் என வேறுபடுத்துவது என பார்ப்போம். முதலாவதாக மனித எலும்புகள் பூப்பெய்ததற்கு பிறகுதான் ஆண் பெண் என வேறுபடுத்தக்கூடிய அளவு மாற்றங்களுக்கு உள்ளாகின்றன. எனவே பருவமடைவதற்கு முதல் உள்ள எவரையும் எலும்புக்கூடுகளை மட்டும் வைத்து இது ஆண் இது பெண் என 100% கூற முடியாது. எனவே குழந்தைகள், சிறுவர்கள் போன்றவர்களை அவர்களின் எலும்புக்கூடுகளை மட்டும் வைத்து இது ஆண் குழந்தை இது பெண் குழந்தை என வேறுபடுத்த முடியாது. ஒரு எலும்புக்கூட்டை வைத்து இது ஆண் பெண் என வேறுபடுத்த வேண்டுமாயின் அவர்கள் பூப்படைந்த காலத்தை தாண்டி இருக்க வேண்டும். அதாவது வயதுக்கு வந்தவர்களைத்தான் அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். முதலாவதாக மண்டையோட்டை எடுத்து பார்த்தோமானால், முதலாவது நெற்றி பகுதி. இந்த நெற்றி பகுதியானது பெண்களுக்கு நேராகவும் ஸ்மூத்தாகவும் இருக்கும். இதில் இருப்பது போன்று பெண்களின் நெற்றி பகுதியானது நேராகவும் ஸ்மூத்தாகவும் இருக்கும். ஆனால் ஆண்களின் நெற்றி பகுதியோடு இதை ஒப்பிடும்போது ஆண்களின் நெற்றியானது சற்று பின்னோக்கிய வளைவை கொண்டதாக இருக்கும் மற்றும் ஆணுடைய நெற்றி பகுதியில் வரிசல்கள் விழுந்திருக்கும். இதோ இந்த படத்தில் இருப்பது போன்று. இதன் மூலம் ஆணினுடைய நெற்றியையும் பெண்ணினுடைய நெற்றியையும் வேறுபடுத்தலாம். இரண்டாவதாக கண். ஆணினுடைய மண்டையோட்டில் உள்ள கண்ணானது சற்று சதுரமாக இருக்கும். இந்த கண்குழியை பார்த்தீர்கள் என்றால் விளங்கும். இது சதுரமாக இருக்கும். ஆனால் பெண்ணினுடைய கட்குழியானது வட்டமாக இருக்கும். நீள்வட்டமாக வடிவமாக இருக்கும். இதோ இந்த படத்தில் இருப்பது போன்று. அது மட்டுமில்லாமல் சுப்ரா ஓர்பிட்டல் ரிட்ஜ் என்று சொல்வோம். அதாவது கட்புருவத்தின் மேல் பகுதி. அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆணினுடைய கண்ணுல கண் சதுரமா இருக்கும். அதோட ஆணினுடைய கண்ணின் மேல் விளிம்பு மிகவும் கூர்மையாக இருக்கும். ஆனால் பெண்ணினுடைய கண்ணின் மேல் விளிம்பு கூர்மை குறைவானதாக இருக்கும். இதை இந்த இரண்டு படங்களிலும் நீங்கள் பார்ப்பதன் மூலம் வேறுபடுத்திக் கொள்ளலாம். மூன்றாவதாக தாடை எலும்புக்கு வருவோம். இது தாடை எலும்புன்னு சொல்லுவோம். ஆணினுடைய தாடை எலும்பு மிகவும் கூர்மையான வளைவை கொண்டதா இருக்கும். இதோ இந்த படத்தில் இருப்பது போன்று இப்படி நேராக கூர்மையான ஒரு வளைவை கொண்டதாக இருக்கும். ஆனால் பெண்ணினுடைய தாடை எலும்பு இந்த வளைவு குறைவா இருக்கும். பெண்ணினுடைய இந்த படத்தில் இருப்பது போன்று பெண்ணினுடைய தாடை எலும்பின் வளைவு குறைவாக இருக்கும். மூன்றாவதாக மஸ்டாய்ட் ப்ரோசஸ் என்னும் பகுதி. இது சாதாரணமா காதுகளுக்கு பின்புறம் இருக்கிற ஒரு எலும்பின் பகுதியாகும். இந்த எலும்பு ஆண்கள்ல மிகவும் பெரியதாகவும் பார்க்கிறதுக்கு கூர்மையானதாகவும் இருக்கும். ஆனால் பெண்ணுல இது சின்னதாக இருக்கும். மஸ்டாய்ட் ப்ரோசஸ் பெருசா இருந்தா ஆண், சின்னனா இருந்தா பெண். அது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த மண்டையோட்டின் நிறையும் திக்னஸும் கூடவா இருந்தா அது ஆண் என்றும், ஒட்டுமொத்த மண்டையோட்டின் நிறை குறைவாகவும் மெல்லிசாகவும் இருந்தால் அது பெண் என்றும் வேறுபடுத்தவும் முடியும். இதைவிட சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய இருந்தாலும் பெரும்பாலும் ஆண் பெண்ணென வேறுபடுத்துறதுக்கு இந்த அம்சங்கள் மட்டுமே போதுமானதாக இருக்கும். எனவே இந்த வீடியோல ஒரு மண்டையோட்டை வைத்து ஆண் பெண்ணை எப்படி வேறுபடுத்துறது என்று பார்த்தோம். இனி அடுத்த வீடியோல இடுப்பெலும்பை வைத்து எப்படி ஆண் பெண்ணை வேறுபடுத்த முடியும் என பார்ப்போம்.
அத்துடன் அந்த சம்பவத்தில் உயிர் நீத்த அனைத்து உயிர்களுக்கும் எனது அஞ்சலியை செலுத்திக் கொள்கின்றேன்.